எவ்வளோ சுத்தமான கோல்டாக இருந்தாலும், ஸ்விஸ் கோல்டாக இருந்தால் கூட அதுக்கு மேலே சாப்பா குத்திருப்பான். 99.99 தான் போட்டிருப்பானே ஒழிய 100% தூய்மையான தங்கம் என்று உலகத்தில் ஒரு தங்கம் இல்லவே இல்லை, இருக்கவே முடியாது. தங்கத்துக்கே கதை அப்படின்னா அப்புறம் வெள்ளியெல்லாம் பார்த்துங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், எப்படியாவது ஒரு சின்ன துகளாவது இதில் இருக்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? குற்றம் இல்லாத, மாசற்ற, ஹல்லேலூயா, பாவமே இல்லாத ரத்தம். ஏன்னா அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். அவர் தேவனாயிருக்கிறார், தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். தூய்மையானதாக இருக்கிறதுனால அது இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது விலையேற பெற்ற ரத்தம். அது தங்கத்தை விட வெளியேற பெற்றது.